அதாவது AI தொழில்நுட்பமானது அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்றது. அதற்கமைய இலங்கை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனமானது சாதனை படைத்துள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தமிழ் செய்தி பிரதானியும் நேத்ரா தொலைக்காட்சியின் பிரபல்யமான செய்தி வாசிப்பாளருமான CBM சியாம் மற்றும் பிரபல பெண் செய்தி வாசிப்பாளரான தீபதர்ஷினி ஆகியோரால் கடந்த வெள்ளிக்கிழமையன்று இரவு நேர செய்தி முழுமையாக AI தொழில்நுட்பம் மூலம் தமிழில் வாசிக்கப்பட்டது. இது இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் மிக பெரும் வரலாற்று சாதனையாக கருதப்படுவதுடன் ஏராளமானோரால் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கும்